அன்பார்ந்த மக்களே வணக்கம். இப்போ 2024 அதாவது மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5வது மாதம் 2024 குரு பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. இந்த குரு பயிற்சி ஒரு 3-4 ராசிக்கு நல்ல அதிக சுப பலனை தருகிறார். பாக்கி ராசிக்கு நார்மலாக தான் தருகிறார். அதாவது பார்த்திங்கன்னா குருங்கிறது சுப ராசி, அதாவது நல்ல பலன் மட்டுமே தரக்கூடிய ராசி. அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா யாருக்கும் கெடுதல் தர மாட்டார். அவர் ஒரு வாத்தியார் மாரி எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுற இடத்துல தான் இருப்பார், நல்ல இடத்துல தான் இருப்பார். அவர் பார்வை பலனுக்கு நல்ல பலன் உண்டு. இப்போ குரு பார்வை பார்த்திங்கன்னா யாருக்கும் கெடுதல் இருக்காது, முடிஞ்ச வரையும் நன்மை மட்டுமே செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். இப்போ முதல்ல பார்க்க போகிறது மேட ராசிக்கு பார்ப்போம். மேட ராசினர்களே வணக்கம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு செம்மத்தில் இருந்தார். இது ஒரு செம்மத்தில் இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை சுமாராக தான் இருந்திருக்கும். ஒன்றும் கெடு பலன் எதுவும் இருந்திருக்காது, நல்லதும் நடந்திருக்காது, கெட்டதும் நடந்திருக்காது. அந்த வகையில் தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க 2வது இடத்துக்கு ரிஷப ராசிக்கு மாறிட்டார், அதாவது வாக்குஸ்தானத்துக்கு மாறிட்டார். இப்போ வாக்குஸ்தானத்துக்கு மாறி நீங்கள் இதுக்கு முன்னாடி பேச்சாற்றல் அதிகம் பேசுகிறதே பயந்துருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக பேசுவீங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கும், எந்த காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல பேச்சாற்றல், பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா முதல் ப்ரைஸ் வாங்குவாங்க, பேச்சு போட்டியிலெல்லாம் கலந்துக்கிட்டு நல்ல பேச்சாற்றல் இருக்கும், நல்ல திறமை இருக்கும். இப்போ மேசராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2024 ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா 12ல் ராகு இருக்கார், அதாவது வருடக்கோள்கள். 11ல் சனி இருக்கார், லாப ஸ்தானத்தில் சனி இருக்கார், விரைவு ஸ்தானத்தில் ராகு இருக்கார், 6ல் கேது இருக்கார் உங்கள் ராசிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப விரயமாக தான் இருக்கும். அதாவது அது விரயமாகக்கூடிய நேரம், அதாவது குரு பார்வை இருக்குது. 12வது வீட்டில் குரு பார்வை இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். காசு பணங்கள் விரயமாக சுப விரயமாக இருக்கும். அதாவது நல்லதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க, கெட்ட செலவு பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி தான் பலனை கொடுக்கும். 11ல் சனி இருக்கார், லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். இப்போ அவர் பார்த்திங்கன்னா அவர் லாபத்தை தான் கொடுப்பார், உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் கொடுப்பார். ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை எல்லாம் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா பணம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, முதலீடு போட்டு அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 4வது வீட்டை பார்க்குறாரு, குரு பார்வை இருக்குது. 4வது வீட்டை பார்த்திங்கன்னா மண், மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது, கைகூடி வரும். நீங்கள் வாங்கினாலும் உங்கள் பிள்ளைகள் வாங்குவாங்க, வண்டி வாகனம் வாங்குவாங்க, வீடு கட்டுறது, பழைய வீடை புதுப்பிக்கிறது, இது கண்டிப்பாக நடக்கும். 6வது வீட்டை பார்க்குறாரு, உங்களுக்கு உடல்நிலை சீராகும். அதாவது எதிரிகள் தொல்லை நீங்கும், உடல்நிலை சீராகும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ சரியாகி நல்ல தெளிவான முறையில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 7வது வீட்டை பார்க்குறாரு, உங்களுக்கு 8வது வீடு. குடும்பத்தில் நல்ல எதுவும் பிரச்சனைகள் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிகளில் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாயிடும். கணவன் மனைவிகளில் ஒரு அந்யோன்யமாக இருப்பீங்க, ராசி சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைலாம் நீங்கி நல்ல ஒரு 2 பேரும் ஒரு நல்ல ஒரு பராபரத்தோடு இருப்பீங்க, நல்ல ஒரு மனசு விட்டு பேசுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 10வது வீட்டை பார்க்குறாரு, உங்களுக்கு வேலை. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வேலை போயிருக்கும், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, வேலை போயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதோ கோபம் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம். இப்போ கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் மேசராசி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம், ஆக மொத்தம் 9 பாதத்தை உள்ளடக்கியது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மேசராசி இருக்கும், திடீர்னு வெளிநாடு பயணம் கிடைக்கும், போவீங்க. உங்களுக்கு ராகு 12ஆம் வீட்டில் இருக்காது, அதுவும் உச்சத்தில் இருக்காதுன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. மேதராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்குது இந்த குரு பயிற்சி. மேதராசிக்காரர்களே இந்த பலனை பாருங்கள், பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ஏதாவது டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேர்களே வணக்கம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு செம்மத்தில் இருக்கார். குரு செம்மத்தில் இருந்தாலே நல்லதும் செய்ய மாட்டார், கெடுதலும் செய்ய மாட்டார். அதனால் பயப்பட வேண்டாம். குரு செம்மத்தில் இருக்கார், நமக்கு எதுவும் கெடுதல் நடக்குமே அப்படின்னு பயப்படவே வேண்டாம். நல்லது தான், முடிஞ்ச வரையும் நல்லது தான் பண்ணுவார்.
நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடத்த பார்க்குறாரு. 3வது பார்வை. ரிஷபராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது, விரயங்களாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2, 3ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தான் ரிஷபராசி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது, கொஞ்சம் தாமதமாகும். உங்களுக்கு சிறிய மனக்குழப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் 5வது வீடு. 5வது வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பூர்வ சொத்துக்கள் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. பூர்வ சொத்தில் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு சரியாகும். அந்த வில்லங்கள் தீரும். அதாவது கேஸு கோர்ட்டு வழக்காதுன்னா அது தீர்றது இந்த வருஷம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 9வது மாதத்துக்கு மேலே தான் நடக்கும். இந்த வருஷம் 9வது மாதத்துக்கு மேலே தான் அது நடக்கும். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு. அப்படியே நீங்கள் முன்னிட்டு போனாலும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும். பிரச்சனைகளாக எடுத்துக்கிட்டே போகும். 9வது மாதத்துக்கு மேலே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு 7வது வீடு விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 9வது மாதத்துக்கு மேலே தான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். கல்யாணம் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது வீட்டை பார்க்குறாரு. 9வது வீடு வந்து உங்கள் தகப்பனார் ஸ்தானம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தகப்பனார்கிட்ட இருந்த பிரச்சனைகள் எதுவும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். உங்களுக்கு தகப்பனாருக்கும் உங்களுக்கும் எதாவது பிரச்சனை எதாவது மனஸ்தாபம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வையில் சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து அது சம்மந்தமாக பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9வது மாதத்துக்கு மேலே சரியாயிடும், பார்த்துக்கங்க. அப்புறம் உங்களுக்கு ராகுஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு. ராகு செம்மத்தில் உட்காந்துக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 9வது மாதம் வரையும் அப்படியே குழப்பிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக இருக்கும். உங்களுக்கு 9வது மாதம் வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா அதுவும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசினர்களே இது பதிவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மிதுன ராசினர்களே வணக்கம். இந்த வருஷம் 2024 மே 5 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி அமோகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த வருஷம் 2024 மே மாதத்துக்கு மேலே. மிதுன ராசி பார்த்திங்கன்னா மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு 12 விரயத்தில் இருக்கார். செலவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து சுபவிரயமாக பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான செலவுகள், கட்டுமான செலவுகள் இப்படி இருக்கும். அதுக்கான செலவுகளாக இருக்கும். இப்போ இது சம்மந்தம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா வயசு, அதாவது 4 கேது இருக்கிறதுனால உடல்நிலை பிரச்சனை வரும். ப்ரெஷரு, சுகரு அது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது பேர் கொண்டு போய் பார்த்துக்கங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு 5வது மாதம் மாறுறாரு. 8வது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. அதுக்கப்புறம் 12வது மாதம் வரையும் நல்ல பலன் தான் உங்களை காத்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்கள், குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு. மிதுன ராசினியர்களே, கடகராசினியர்களே வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய வீடியோவை பாருங்கள். கடகராசினியர்களே வணக்கம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி நடந்துகிட்ருக்கு. அஷ்டமசனி நடந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் முழுசாக இருக்குது முடியறதுக்கு. அஷ்டமசனி முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நேரம் கொஞ்சம் ரொம்ப சரியில்லாமல் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா குரு 11வது வீட்டுக்கு வர்றாரு. ரிஷபத்துலேருந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு உங்கள் வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு வராரு.
இப்போ 11வது வீட்டு பார்த்தீங்கன்னா சுப விரயங்களாக இருக்கும். சுபஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து செலவுகள் நீங்கள் உங்களால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர செலவாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நல்ல செலவாக தான் இருக்கும். ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ இந்த குரு இருக்கிற வரையும் நல்லது தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அதாவது உங்கள் வீட்டை பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும் கொஞ்சம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமதியில் உடல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உடல் உபாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடம்பு முடியாமல் போகும் அடிக்கடி. இப்போ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாகும். அதுக்கு என்ன தீர்வோ அதை எடுப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5வது வீட்டை பார்க்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு குரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இது கடகராசி பார்த்திங்கன்னா புனர்பூசம் 1ஆம் பாதம், பூசம் 1 2 3, ஆயில்யம் 1 2 3 4 இந்த பாதத்தை உள்ளடக்கியது கடகராசி. இப்போ உங்கள் இந்த 3 ராசியுமே பலமாக தான் இருக்குது. ஏன்னா குரு பார்வை பலமாக இருக்குது 3 ராசிக்குமே. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. சொத்து வாங்குவீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வையில் வந்து நீங்கள் தொழில் தொடங்கலாம். அதாவது டெக்ஸ்டைல், டைலரிங், பேப்பர் சம்மந்தமான தொழில் தொடங்கினா நல்லாயிருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா முதல் 2 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. குரு பயிற்சி உங்களுக்கு 11 ரொம்ப நல்லா தான் இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. ராகு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால் நல்ல பலன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு உச்சத்தில் இருக்கார். கடகராசிக்காரங்க நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவரையும் பார்த்திங்கன்னா சனி 8ல் இருக்கிறதுனால பிரச்சனை இருந்திருக்கும். குரு மாறினதுனால குரு பார்வையினால் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசினர்களே. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பார். அஷ்டம சனி 8ல் இருந்துட்டு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பார். அது பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வையினால் குறையும். 3ல் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் சுப செலவுகளாக இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்லா இருக்குது கடகராசினியர்களே. வணக்கம் கடகராசினியர்களே. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். சிம்மராசினியர்களே வணக்கம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 2024 5வது மாதம் மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து 10வது இடத்துக்கு வர்றாரு. அதாவது தொழில் சார்ந்து வர்றாரு. குரு இருக்கிற இடம் வந்து நல்லா இருக்காது. குரு பார்வைக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதாவது தொழில் முடங்கும். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தொழில் முடங்கும். நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் திடீர்னு முடங்கும். ஏதாவது நீங்கள் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் ராகு வேறு இருக்கார். 8ல் ராகு 2ல் கேது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும். கேது 2ல் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருக்கும். 8ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல பிரச்சனை உண்டாகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சனி வேறு 7ல் இருக்கார். உங்களுக்கு நேர் பார்வையில் இருக்கார். கண்டத்தில் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை சரியான முறையில் செய்ய முடியாமல் தொழில் முடக்கம் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையலாம். நீங்கள் ரொம்ப தொழிலில் விட்டுருவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுவிடுங்க, கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் பார்த்து சோதனமாக இருக்கணும். இப்போ சிம்மராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா உடலில் அதாவது குரு வந்து 6வது வீட்டை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. உங்கள் உடலில் இருந்த நோய்கள் தீரும். அதாவது உடல் உபாதைகள் எதுவும் இருந்திருக்கும். அதுக்கு இந்த வருஷம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மெடிசன் கிடைக்கும். அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 8வது வீட்டை பார்க்குறாரு. உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுவீங்க. சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் பார்வையாக அவங்க 2வது வீட்டை பார்க்குறாரு. வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது தெளிவுபடும். ஏன்னா அது இப்போ அது பார்த்திங்கன்னா அதாவது ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். எப்படி நம்ம பேசணும்னா நம்ம அதை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் மனசை விட்டுறாதீங்க. கொஞ்சம் மன தைரியத்தோடு இருங்க. நான் வேலை போயிடுச்சுன்னு அது ஒரு கவலை இருக்கும். அதை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். வேலை போகிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா
வேலையை பாதுகாத்து கொள்ளலாம், தக்க வைத்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களே, எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கன்னிராசி பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இப்போ கன்னிராசி பார்த்திங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு வந்து 9வது வீட்டு வராரு. அதாவது பார்த்திங்கன்னா ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டத்துலேருந்து இன்னொரு கஷ்டம் வராமல் பார்த்துக்குவீங்க. அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு போகிறது பேர் தான் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9ல் குரு இருக்கார். 9ல் குரு வந்து உங்கள் வீட்டை பார்க்குறாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி அது மாறி நல்ல வழி கொடுக்கும். அப்புறம் 3வது வீட்டை பார்க்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை 5வது வீட்டை பார்க்குறாரு. 5வது வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் சரியாகும். உங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், அண்ணன் தம்பி அப்பா உள்ள எதுவும் பிரச்சனை சங்கடங்கள் இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வைக்கு சரியாயிடும். அதாவது சொத்து பிரச்சனை சரியாகிறது 100% சரியாகிறது வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரை செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அந்த செலவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்கள் 7வது வீட்டில் ராகு இருக்கார். உங்களுக்கு 7வது வீட்டில் ராகு இருக்கார், குரு பார்வை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா புது வேலைகள், ஏன்னா குரு ராகு உச்சத்தில் இருக்கார். புது வேலைகள், புது வழிகள் தேடி வரும் உங்களுக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 9ஆம் மாதத்து மேலே நல்ல பலன் கிடைக்கும். 11வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல பலன் தான் இருக்குது. கன்னி ராசிக்கு இந்த குருவானம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்ல பலத்தை கொடுப்பாரு. 11வது மாதத்து மேலே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவங்க வந்து வணங்க வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகபுரானை வணங்குங்க, நல்ல பலன் கொடுக்கும். சிவன் வழிபாடும் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவை வழிபடுங்க. குருவை வழிபட்டிங்கன்னா பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. வணக்கம் கன்னிராசினர்களே. துலாம் ராசினர்களே, இந்த வருஷம் 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசினர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 8ல் குரு மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலன் இருக்கும். மறைஞ்சிருந்தாலும் பலன் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வை, அப்புறம் 5ஆம் பார்வை, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 2வது வீடு 7ஆம் பார்வை பார்க்குறாரு. 4வது வீடு பார்வை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 5வது வீடு 6ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 6வது வீட்டை. இப்போ இந்த பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. உங்களுக்கு 10வது வீடு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து உங்களுக்கு திடீர் தொழில் மாற்றம், இடம் மாற்றம், உங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்த வேலை, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வேலை, அந்த வேலை திடீர்னு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. சேலரி கூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா குரு பார்வை, அதாவது 3ஆம் பார்வை 10வது வீட்டை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்புறம் 12வது ஸ்தானத்தை விரைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதை பார்த்திங்கன்னா அங்கே கேது இருக்காரு. உங்களுக்கு வந்து விரயங்கள் கொஞ்சம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா காசு கையிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது குரு பார்வையினால் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் விரயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குரு பார்வையினால் அந்த விரயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாறும். கொஞ்சம் நீங்களும் இதை எச்சரிக்கையாக இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு குரு. 2வது வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, வாக்குஸ்தானத்தை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து பேச்சு திறமை, அதாவது யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு திறமையாக செயல்படுவீங்க. ஆனால் குரு பயிற்சிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்க, அதனால் பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை நீங்கள் இப்போ வந்து எப்படி சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணி அதை உங்கள் பேச்சு திறமையால் அதை வந்து சாதிச்சு காட்டுவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது பார்வை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு விரயம் பார்த்திங்கன்னா துலா ராசி வரவங்களுக்கு விரயம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் சனி இருக்கிறதுனால இது பூர்வீக சொத்துக்கள் விற்கிற மாதிரி இருந்தால் பாதி விலைக்கு கேட்பாங்க. ரொம்ப அடிமட்டமான ரேட்டு கேட்பாங்க, குறைச்சி கேட்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ல் ராகு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படும்.
உடல் இரத்த அழுத்தம், சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு விரயங்கள் ஏற்படுறதுனால அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அதுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இது 11ஆம் பார்வை அது அவ்வளோ இருக்காது, சுமாராக தான் இருக்கும். நீங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடல்நிலையை நீங்கள் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் பார்த்திங்கன்னா பெரிய குழப்பங்கள் இருக்கும். பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்பட்டு அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த வருஷம். அதை பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் நல்லாயிருக்கும், நலமாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். துலாம் ராசியினர்களே வணக்கம். விருச்சிக ராசியினர்களே வணக்கம். இந்த வருஷம் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா 1-5 மே மாதம் 2024 குரு பயிற்சி ஆகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அமோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. அதை பார்த்திங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4, கேட்ட 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தான் விருச்சிக ராசி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆவது வீட்டில் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் வீட்டு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, நேர் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு நல்லா குரு பயிற்சி நல்லா இருக்குது. விருச்சிக ராசி குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது பலன் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்த்த வெற்றி காத்திருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். பெரிய பெரிய தொழில் நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் காத்திருக்கு. அதாவது முதலீடு போட்டிங்கன்னா அது ரெட்டிப்பாக கிடைக்கும், லாபம் 2 மடங்காக கிடைக்கும். அந்த அளவுக்கு குரு பார்வை பலன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பலன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பஞ்சமத்தில் 5ஆவது பாதத்தில் ராகு உட்காந்துருக்காரு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் கேது லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு வந்து லாபம் தான். கேதுனாலே வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவார், ரொம்ப கெடுதல் பண்ண மாட்டார். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ல் ராகு இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்கும். அதாவது இங்கே சொத்தில் உங்களுக்கு அப்பா அம்மா பங்கு வர வேண்டியது, தாத்தா பாட்டி பங்கு வர வேண்டியது, அதில் பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பஞ்சமத்தில் ராகு உச்சத்தில் இருக்கார். கேது வந்து 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து லாபம்தான். ஒரு பக்கம் நஷ்டம் ஏற்படுத்தினாலும் ராகு நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு பக்கம் கேது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். பயப்பட வேண்டியதில்லை. விருச்சிக ராசினர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குருவை வணங்குங்க, அப்புறம் சிவ வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், அமோகமாக இருக்கும். விருச்சிக ராசினர்களே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. நான் அதுக்கான பண்ணல போடுறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஒரு வீடியோ போடுங்க குரு பயிற்சி எப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா விருச்சிக ராசினர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்களை 7ஆம் பார்வை குரு அமோகமாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, நல்லா தெளிவாக இருப்பீங்க. இந்த வருஷம் 2024 தெளிவாக இருப்பீங்க. மே மாதத்தோடு ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. விருச்சிக ராசினர்களே வணக்கம். தனுசு ராசினர்களே வணக்கம். இந்த வருஷம் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு 6ஆவது வீட்டு மறைவு ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சனி பாதத்துலேருந்து பிரச்சனை பண்ணியிருப்பார். சனி 2023 டிசம்பர் மாதத்தில் மாறிட்டார், 3ஆவது வீட்டு வந்துட்டார், பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு வந்து சனி சாதகமாக இருப்பார். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு குரு. வாக்குஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு தைரியமாக பேசுவீங்க, தெளிவாக பேசுவீங்க, நல்ல தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆவது வீட்டை பார்க்குறாரு. 4ஆவது வீட்டை 11ஆவது பார்வையாக பார்க்குறாரு. இப்போ 4ஆவது வீட்டை பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவீங்க, கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கியே தருவீங்க. உங்கள் 6ஆவது வீட்டில் 6ஆவது வீட்டில் இருக்கார் நோய் எதிரி. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கங்க. உடல்நிலை ரொம்ப மோசமாக இருப்பீங்க, அதை ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகள் இருக்கும்னா எதிரிகள்கிட்ட வந்து எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுனால குரு பார்வை 9ஆவது பார்வை 2ஆவது வீட்டை பார்க்குறாரு. அப்போ எதிரிகிட்ட இருந்து எப்படி சமாளிக்கிறதுங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக புலப்படும். அது சம்மந்தமாக தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. எதிரிகிட்ட எப்படி சமாளிக்கிறங்கிற சிந்தனையோடு இருப்பீங்க. எதிரியை பார்த்து பயப்பட வேண்டாம்.
உங்களுக்கு உடல் பார்த்துங்க, உடல் சம்மந்தமான பிரச்சனை தான் இருக்கும். அதை நல்லா சரி பண்ணிக்கங்க. அது அசால்ட்டாக இருந்துடாதீங்க. வயிறு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். வயிறு பிரச்சனையை பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த ஒரு சூடு வேறு அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8வது வீட்டை பார்க்குறாரு, குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமாக இருப்பீங்க. சண்டை கொம்பு இல்லாமல் நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனை தீரும். அதாவது பார்த்திங்கன்னா குடும்ப ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக லவ் மேரேஜ் ஆகும், கல்யாணம் பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்கள் வரன் பார்த்திங்கன்னா நல்ல வரனாக அமையும். இதுக்கு முன்னாடி வரன் பார்த்துருந்தீங்கன்னா ஒழுங்கான வரனாக அமைஞ்சிடாது. ஏன்னா சனி இருந்ததுனால ஒழுங்கான வரன் அமையிறது வாய்ப்பே இல்லை. இப்போ வரன் கண்ணை மூடிட்டு பார்த்திங்கன்னா நல்ல வரனாக அமையும். திருமணம் நடக்காதவங்க திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதத்துக்கு அப்புறம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10வது வீட்டை கேது இருக்காரு. 10வது ஸ்தானத்தை குரு வந்து 5ஆம் பார்வை பார்க்குறாரு. திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் வெளிநாடு பயணம், வெளிநாட்டில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல அமோக வரவேற்பு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 12வது ஸ்தானத்தை விரைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து சுப விரயமாக தான் இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணீங்க, வண்டி வாகனம் ஆகுது, இந்த மாதிரி சுப விரயமாக இருக்கும். அதனால் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தனுர் ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அமோகமான வெற்றி தான். குரு பயிற்சிக்கு அப்புறம் அமோகமான வெற்றி. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கங்க. உடம்பு தான் உங்களுக்கு அதிக பிரச்சனையை கொடுக்கும். உடம்பை பார்த்துக்கங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் வந்து உடம்பை பார்த்துக்கிறது வந்து இதுவரை இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்து சரியாக ஆகலன்னு நீங்கள் சித்தா டாக்டர் போய் பாருங்கள். ஆனால் சித்தா டாக்டர் எங்கே இருப்பாருன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சித்தா டாக்டர் வந்து அரசு ஆஸ்பத்திரி, அதாவது பெரிய ஆஸ்பத்திரி சிஹெச்சில் போயிட்டு விசாரிச்சிங்கன்னா அங்கே சித்தா டாக்டர் இருப்பாங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் மெடிசன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உடலில் நல்ல பலன் தெளிவு கிடைக்கும். உங்கள் உடம்புல அவங்க சித்தா டாக்டர் போய் பார்த்து உங்கள் உடம்பை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா தனுசு ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் அடிபட்டிருப்பீங்க. 7.5 சனியில் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க, ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அசிங்கம் அவமானப்பட்டது உங்கள் உடல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதில் தான் உங்கள் உடம்பே போயிருக்கும். இப்போ நீங்கள் நாட்டு மருந்து சித்தா டாக்டர் போய் பார்த்து நாட்டு மருந்து எடுத்திங்கன்னா உங்கள் உடல் சரியாகிறது 100% வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி நேர்களே வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் தெரிவிங்க, அதை நான் கமெண்டில் தெரிவிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி நேர்களை பார்ப்போம். அவங்களுக்கு 2024 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா மகர ராசிக்கு வந்து பாத சனி போயிட்டுருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா 5வது இடத்துல குரு இருக்கார். 5வது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். குரு அங்கே இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனியாக இருந்திருப்பார், வாக்குஸ்தானத்தில் சனி இருந்திருப்பார். போன இடங்களில் காரியங்கள் தடங்கள், பேச்சு வார்த்தையில் பயங்கர பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏன்னா வழக்கு கோர்ட்டு எல்லாம் போனீங்கன்னா ஒரு சரியாக இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் வாயை விட்டுருப்பீங்க, பிரச்சனையாகவே இருந்திருக்கும். அது சரியாக இருக்காது, சண்டையும் உண்மையாகவே இருந்திருக்கும் இது வரைக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா குரு வந்து 5வது இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு 5வது இடத்துலேருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப வெற்றி அமோகமாக இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா குரு பார்வை பலன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம், இந்த பாதத்தை உள்ளடக்கியது தான் மகர ராசி. இந்த வருஷம் புது இடம், புது வீடு வாங்குவீங்க. ஏன்னா ஏற்கனவே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா, சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாதத்தனியில் இருக்கிறதுனால. இப்போ இந்த குரு பார்வைக்கு அப்புறம் புது இடம் வாங்குவீங்க, புது இடம் மாற்றம் அமையும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சொத்துக்களில் பாகப்பிரிவினை இருந்திருக்கும், அதோட பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அப்புறம் வந்து கல்வித்துறையில் உயர்வீங்க, வாகனங்கள் வாங்கி விற்பீங்க, இரும்பு சாமான் வாங்கி விற்பீங்க. அந்த மாதிரி நிலையில் உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்திருக்காரு. பெரிய நிலைமையில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு வெள்ளி வாங்குறது, இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக தடைபெற்றிருந்த வழக்குகள் இந்த குரு பார்வைக்கு அப்புறம் சரியாகும். மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுங்கள், குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், குரு வழிபாடு பண்ணுங்கள். எல்லாமே அமோகமாக இருக்கும், நன்றாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகர ராசிக்கார நேர்களே வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போங்க. திருநள்ளாறு போயிட்டு நீங்கள் நேராக சனி பகவானை பார்த்து கும்பிடாதீங்க, கொஞ்சம் சைடில் நின்று கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும்.
வணக்கம் கும்பராசினர்களே. உங்களுக்கு சனி பார்த்தீங்கன்னா செம்மத்தில் இருக்கார். விரயங்கள் நிறையா ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பீங்க, மன சோர்வாக இருப்பீங்க, மன நிம்மதி இருக்காது, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மே மாதம் 1 தேதி 5வது மாதம் 2024 குரு பயிற்சி ஆகுறாரு. குரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு 4வது வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு இருக்கும் இடம் சரியாக இருக்காது. பார்வை பலன் நல்லாயிருக்கும். பார்வை பலன் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 6வது வீடு பார்க்குறாரு. அவர் பார்த்திங்கன்னா 8வது வீடை பார்க்குறாரு, 10வது வீடை பார்க்குறாரு, 12வது வீட்டை பார்க்குறாரு, 2வது வீட்டை பார்க்குறாரு, 2வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ வந்து குரு செம்மத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இது வரைக்கும் ரொம்ப வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பயங்கர சண்டையாக இருந்திருக்கும். ஒரு நிம்மதியாக இருந்திருக்காது. கல்யாணம் ஆகியிருந்தாலும் மனைவிமார்கிட்ட பயங்கர சண்டையாக இருந்திருப்பீங்க. எந்த ஒரு நிம்மதியும் இருந்திருக்காது. உங்கள் உடல்நிலை வேறு உங்களுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா சனி உச்சத்தில் இருந்தாலும் உங்கள் வீடாக இருந்தாலும் சனி வந்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக சங்கடமாக தான் இருக்கும். அதாவது 2வது வீடு பார்வை பலன், குரு பார்வை பலன் பார்க்கறதுனால கொஞ்சம் பேச்சில் குறைச்சிக்குவீங்க. கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. பேச்சை குறைச்சிக்குவீங்க. நான் குரு பார்வை கொஞ்சம் பலனும் இருக்குல்ல, அதனால் நான் சனி இருந்தாலே வந்து பிரச்சனை தான். குரு பார்வை வந்தால் அதில் கொஞ்சம் குறையும், ரொம்ப குறைக்க முடியாது, கொஞ்சம் குறையும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு சனி இருக்கிறதுனால ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பீங்க, கோவப்பட்டு பேசுவீங்க, உடல் வேறு ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதி இருக்காது. அப்போ வந்து குரு பார்வைக்கு பலன் இருக்கும்போது ஒரு மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் வாய் வார்த்தை குறைச்சிக்குவீங்க, குறைச்சி பேசுறது பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது வீட்டிலேருந்து 6வது வீட்டை பார்க்குறாரு. இப்போ உங்கள் அந்த உடல் வியாதிகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மருந்து மாத்திரை எடுத்தால் சரியாகுங்கிறது அந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கான மருந்து மாத்திரை எடுத்து உடல் வியாதியை சரி பண்ணுவீங்க. எதிரிகள் இருக்கும் உங்களுக்கு. எதிரிகளும் யாருனுங்கிறது உங்களுக்கு இந்த குரு பார்வையில் தெரியும். உங்களுக்கு யார் எதிரியாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரிய வரும். அதை பார்த்து சரி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இதுவரையும் பயங்கர பிரச்சனையாக இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து 100% சொல்ல முடியாது, ஒரு நான் 50% தான் சொல்லலாம். பிரிஞ்சு இருந்தவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் கண்டிப்பாக சேருவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10வது இடத்த பார்க்குறாரு குரு. 10வது இடம் வந்து உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா உங்களுக்கு வந்து தொழில், இது வரைக்கும் தொழிலில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். பிரச்சனைகளை விட்டு தொழிலில் கையை விட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். அதை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தக்க வச்சுக்குவீங்க. தொழில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு வேலை இடமாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக குரு பார்வைக்கு அப்புறம். அப்புறம் வந்து உங்களை விரைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காசு பணத்தை போட்டு ஏமாந்துருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது தொழில் பண்ணியிருப்பீங்க, அதில் ஏமாந்துருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ அந்த விரயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறுத்தி ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. விரயமாகிடுச்சுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற தெளிவு கிடைக்கும். கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் 7.5 சனி அவங்கள சும்மா விட மாட்டார். ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்க நல்லது. அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. விரயங்கள் நிறையா ஏற்படும். இப்போ உடல் உபாதைகள் சின்ன பிரச்சனைன்ட்டு போவீங்க, அது பெருசாகிடும். சின்னதாக தான் உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பெரிய உள்ளுக்குள்ளே பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த 6ல் குரு பார்வைனால கொஞ்சம் தெளிவு பெறும். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் பழுதடையும், தூக்கம் இருக்காது, இரவில் நிம்மதி இருக்காது. நீங்கள் வந்து வழிபட வேண்டிய கோயில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுங்க. எல்லாம் நல்ல பலனாக அமையும். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். கும்பராசினியர்களே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கும்பராசினியர்களே, எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு கருத்து தெரிவிக்கிறேன். வணக்கம் கும்பராசினியர்களே. மீனராசினியர்களே வணக்கம். 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுறது. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு 3வது வீட்டில்
இது வரைக்கும் 2வது வீட்டில் இருந்தார், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், மனக்குழப்பங்கள்லாம் தெளிவாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 3வது வீட்டுக்கு இடம் பெறுறாரு, அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு இடம் பெறுறாரு உங்கள் வீட்டுக்கு. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ 7 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 இந்த 3 ராசியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 7 சனி ஆரம்பித்து 6 மாதம் ஆகிட்டு 6 மாதம் ஆயிடுச்சு, 5 மாதம் ஆகிட்டு. இப்போ இந்த குரு பயிற்சி எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை தரும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து சனி விரயத்தில் இருக்கார், விரயத்து கொடுப்பார். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி சுற்று சனியாக இருந்தால் ரொம்ப விரயம்தான், சங்கடமாக தான் இருக்கும். 2வது சுற்று சனியாக இருந்தால் சுப விரயமாக இருக்கும். அதாவது கல்யாணம் நடக்கிறது, வீட்டில் வண்டி வாகனம் வாங்குறது, இடம் மாறுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுப விரயமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மீனராசிக்காரங்களுக்கு அவர் வந்து 5ஆம் பார்வையை பார்க்குறாரு, உங்கள் வீட்டு 5ஆம் பார்வை பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு. அதாவது பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது, பூர்வ புண்ணிய சொத்தில் வந்து பிரிவினை, கரெக்டான தெளிவான பிரிவினை உங்களுக்கு கிடைக்கிறது. இது வரைக்கும் எங்கே சொத்து உங்களுக்கு மறைமுகமாக இருந்திருக்கும், அது உங்கள் கண்ணுக்கு எந்த வருஷம் தெரியறது வரும். ஏன்னா குரு பார்வைனால தெரியறது வரும். அப்போ இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, புது வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இந்த குரு பார்வையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த 7ல் வந்து முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல வரணம் அமையாது. ஏன்னா 7 சனி இருக்கிறதுனால தெளிவான முடிவு எடுக்க முடியாது. செம்மத்தில் ராகு வேறு இருக்குது, அதனால் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர் பாலினத்தால் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் உங்களை பார்த்து வச்சு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் அவங்க உங்களை தேடி வந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெளிவான பதில் சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பயிற்சியில் அவங்க நல்லவங்களாக இருந்தால் மட்டும் தான் அந்த குரு பயிற்சியில் உங்களை தேடி வருவாங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா அந்த குரு பயிற்சியில் உங்களை தேடி வரவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேடி வந்தாங்கன்னா ஒத்துக்கங்க, உண்மையை சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. கெட்டவங்களாக இருப்பது வாய்ப்பே இல்லை 100%. அதாவது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலேருந்து குரு வக்கரமாகிற வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வக்கரத்தில் இருப்பார். அப்போ நீங்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. குரு மறுபடியும் வக்கர நிவர்த்தி அடையும் போது அதுக்கப்புறம் தெளிவான முடிவு எடுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 9வது மாதத்துக்கு மேலே தெளிவான முடிவு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்குள்ளே நல்ல முடிவு எடுங்க. ஏன்னா நல்லவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. நல்ல முடிவு எடுங்க. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மன சம்பந்தமான நோய், உடல் சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் அப்பாக்கிட்ட ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா இது குரு பார்வையினால் உங்கள் அப்பா புரிஞ்சுக்குவார். நீங்கள் நல்லவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அனுசரணையை கேட்டு நடப்பாங்க உங்கள் அப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குரு வழிபாடு பண்ணுங்கள், 2 கிரகத்தையும் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதே நடக்கட்டும் மீனராசினர்களே. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க மீனராசினர்களே. வணக்கம் மீனராசினர்களே.